வணக்கத்திற்குரிய சகோதரர்களே, நேதாஜி சுபாஷ் சேனனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜன் பேசுகிறேன். காலையில் ஒரு 5 மணியை போல் போலீஸ் கூப்பிட்டாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது, பந்து பண்ணிங்களா, அப்போ கேஸ் போட்டிருக்கோன்னாங்க. பந்து சமயத்தில் 3 எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. எங்கள் மேலே மட்டும் இல்லை, எல்லா அமைப்பு மேலேயும் போட்டிருக்கீங்க. அதில் என்னை மட்டும் குறிப்பிட்டு கைது பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னும், இல்லை நாங்கள் சிட்டி போலீஸ்னாலும் மற்ற எல்லாருமே கண்ணு கட்டிய தூரத்தில் தானே இருக்காங்க, யாரும் ஓடலையே, ரூரலில் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னோம். இல்லை அப்படி இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நெருக்கடி, நீங்கள் ஏன் அவங்க கூட சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எனக்கு புரியல, இவங்க ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இப்படிலாம் பண்ணிவிட்டு என்னை நேரே கூப்பிட்டு போய் திருநகர் போலீஸார் அரெஸ்ட் பண்ணி அவனியாபுரம் கூப்பிட்டு போனாங்க. அதுக்குள்ளே சேனை போராளிகளுக்கு தகவல் தெரிஞ்சு நிறைய பேர் அங்கே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தவிர நம்ம சகோதர கழகங்களான முக்குளத்தூர் எழுச்சி கழகத்தோட தலைவர் பங்காளி நம்ம கவிக்குமார் பங்காளி வந்துட்டார். மருதுபாண்டியனை வாங்க வந்துட்டாங்க. அதுபோக மருது சேனையோட தலைவர் பங்காளி ஆதிநாராயண அவங்க வக்கீல் டீம் அனுப்பிட்டாங்க. தம்பி வழக்கறிஞர் செந்தில் வந்துட்டாப்புல. நம்ம ஜூனியர் வழக்கறிஞர்லாம் வந்துட்டாங்க. வழக்கறிஞர் பரிதி வந்துட்டாப்புல. அதுபோக நம்ம சேனை போராளிகளில் சுமண்ணன் தலைமையில் எல்லோரும் அந்த டீமெல்லாம் வந்துட்டாங்க. திருநெல்வேலி டீம் வந்துட்டாங்க, சிவகங்கை வந்துட்டாங்க, ராம்நாடு வந்துட்டாங்க, சங்கரங்கோயில் வந்துட்டாங்க, ராஜபாளையம் வந்துட்டாங்க, திருநெல்வேலி வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூட இவங்க பயப்படுறாங்க. நான் தனியாக இருக்கிறத பார்த்து சுமன் என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அவரும் வண்டியில் ஏறுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டிகிட்டே இருக்குது. என்னுடைய பிரதர் வந்துட்டார், இன்னொரு கசின் பிரதர் வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரமாக சோலைக்கண்ணன் அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம சகோதரர் முத்து, அவரை முக்கியமாக சொல்லணும், நம்ம கோயம்புத்தூர், அவர் உண்ணாவிரத்துக்கு ஒரு நேரம் இங்கே வந்துட்டு ரொம்ப நேரம் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் சகோதரர் முத்து கூட எல்லாருமே வந்துட்டாங்க. ஆக இப்போ ஏகப்பட்ட பேர் ஆகிப்போச்சு அங்கே. அப்போ இவங்க வெளியே விடணும் நம்மளை அப்படின்னு காலையிலேருந்தே வெளியே விட்டுறான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வச்சுட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் பிரச்சனை ஆகுது. அப்போ அங்கங்கே போஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தடுத்த போராட்டங்களுக்கு தாவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் காவல்துறை நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு நீ சொல்கிறாங்க. ஒரு 4:30 மணி 5 மணிக்கெலாம் வெளியே போக சொல்கிறாங்க. இப்போ நான் அதை ஏற்றுக்கிடலை. ஏன்னா நாங்கள் உண்ணாவிரதத்தை அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் சும்மனும் கண்டினியூவாக உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி, சிறையிலையும் போய் உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி பிளானில் இருக்கோம். அதை நாங்கள் ஏற்றுக்கலன்னா அவங்க வெளியில் போக சொல்கிறாங்க, ஸ்டேஷன்லேருந்து போங்கன்றாங்க. எங்களை நீங்கள் கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. இல்லை நாங்கள் உங்களை பெயிலில் விட்டுட்டோம் அப்படின்றாங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கிட முடியாது, பெயிலில் விடுறத, எங்களுக்கு பெயில் தேவையில்லை அப்படின்றோம். இல்லை நாங்கள் பெயிலில் விட்டோம், அப்போ நாங்கள் மேலதிகாரிட்ட கேட்டு தான் சொல்லணுன்ட்டு ஒரு அரை மணி நேரமாக இது பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்களுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம போராடின அத்தனை தலைவர்களையும் கூப்பிட்றாங்க. அங்கனக்குள்ளே இருந்த பங்காளி கவிக்குமார், சகோதரர் முத்து, மருது சேனையோட வழக்கறிஞர், அப்புறம் மருதுவண்ணன், அப்புறம் இன்னும் நம்ம அமைப்பில் உள்ள முக்கியமான நபர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் தயவுசெய்து வெளியே வாங்க, வெளியே வச்சு நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. நாங்கள் முடியாதுன்னு சொல்கிறோம். ஒரு கட்டத்தில் என்னென்னா, எங்களுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் அதை தட்ட முடியல. ஸோ நாங்கள் வெளியில் வர்றோம். வெளியில் வந்த பின்னாடி இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கையில் லீகலாக ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். இதுக்கிடையில் எனக்கு இன்னும் ஒரு சில பேர் நேர்லையும் ஆள் அனுப்புனது இல்லாமல் ஃபோன்லேயும் பேசி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம ஸ்ரீகுண்டம் சுரேஷ் அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம பங்காளி மூர்த்தி, அவரை முக்கியமாக சொல்லணும், அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகம், அவர் மாரியண்ணனும் அவங்க டீமும் காலையிலேருந்து வந்திருந்தது மட்டும் இல்லாமல் அவரும் இதெல்லாம் சொன்னார். அது போக நம்ம கணேஷ் தேவர் பங்காளி, அதுபோக நிறைய பேர் ஃபோன் அடிச்சிருக்காங்க. நான் அந்த ஃபோனை நான் இப்போ எடுக்க முடியல. ஆங்காங்கே போராட்டம் ஆர்ப்பாட்டன்ட்டு நம்ம ஆள் எல்லாருமே தூள் கிளப்பிட்டாங்க.
இது சம்மந்தமாக வந்து நமக்காக வந்து நின்று காத்திருந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம முத்துவேலு, பாலா இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் நின்றவங்க. தம்பி மணிகண்டன், லிங்கம், இல்லை அப்புறம் தம்பி வேங்க, அந்த டீம் எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா, கோர்ட்டே வந்து நமக்கு வந்து போராட்டத்துக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதோட ஆர்டர் காப்பியை வாங்கி பார்த்துட்டு எத்தனாம் தேதி வைக்க சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்துட்டு அதை அறிவித்து நம்ம பண்ணிடுவோம். அப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை நம்ம ரெடி பண்ணுவோம். அது போக வந்து இந்த கைது முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோடு நடந்திருக்கு. ஆளுங்கட்சியோட தூண்டுதல் பேரில் 2 பேர் 2 தடவை ஒரே இடத்துல கோரிக்கையை வலியுறுத்தி கொடுக்கும். ஒருத்தருக்கு அலோவ் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு முடியாதுன்றாங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இன்னொருத்தவங்க கூட தான் சேர்ந்து பண்ணணும்னு நம்மளை சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு அப்படி என்ன அக்கறைன்னு தெரில தேவமாரி சேர்றதில்ல. இதில் என்ன அரசியல் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ எனிஹவ் எது எப்படி போனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் வந்து உண்ணாவிரத்தை முடிச்சுட்டு நம்ம சகோதரர் வீரன் செல்வராஜ் அவர் வந்துட்டார். சகோதரர் செந்தில்ராஜ் வந்துட்டாப்புல, யூஎஸ் செந்தில்ராஜ் அவர் அங்கேயே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. நாங்கள் இல்லைன்னொன்னே இங்கே தேடி வந்துட்டார். நம்ம பொன் அர்ஜுன் அவர் இன்னைக்கு ஃபுல்லாக உண்ணாவிரத்தில் இருந்தவர், அவரும் வந்துட்டாப்புல. அது கூட வந்து நம்ம ஈஸ்வரன் அவரும் வந்துட்டார். இவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்களும் பேசியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்ம மாமா தமிழ் மன்சாரி மாமா வந்து மேலே வரைக்கும் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. அதாவது அன்னைக்கு வந்து தேவர் வந்து எப்படி ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது உதவி இல்லாமல் இருக்கும்போது ஒரு பாயம்மா எப்படி எடுத்து வளர்த்து பால் கொடுத்து அவரை பாலூட்டி சீராட்டி வளர்த்தாங்களோ, அப்போ எப்படி அவங்க சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அதே மாதிரி அந்த ரத்த பந்தம்ங்கிறது அதுதான். அவர் மாமா வந்து மேலே வரைக்கும் பேசியிருக்காங்க. அதே போல் முக்குளத்தூர் புலிப்படையிலேருந்து நிர்வாகிகள் வந்து எனக்கு ஃபோனில் கூப்பிட்ருக்காங்க. அது எனக்கு வந்து நான் எடுக்க முடியல. இது போக நிறைய கட்சிகள்லேருந்து கூப்பிட்ருக்காங்க. யாருடைய பேராது விடுபட்டிருந்தால் கூட தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றி. ஆனால் ஒரு ஜோதி அண்ணன் கூட வர்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்திருக்காங்க. பட்டு அவங்க அதுக்கப்புறம் வர முடியல, என்னன்னு தெரியல. இருந்தாலும் அவருக்கும் நன்றி. தொடர்ந்து எப்போதும் போல் வந்து உரிமைக்காக வந்து உண்மையாக நம்ம இணைஞ்சு நம்ம போராடுவோம். இந்த விடுதலைக்காக பாடுபட்ட அத்தனை பேருக்குமே நன்றி, முதல்ல நன்றி. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களில் நம்ம ஈடுபடுவோம். இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்தால் தான் நம்ம ஆளுகளை யார் என்னென்னு இனம் பிரித்து நம்ம கண்டுக்கிட முடியும். அதே போல் நம்மளுடைய மனதிற்கு வந்து வலிமை சேர்க்கும். நம்ம போராட்டங்களே வரல அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு இதே இருக்காது. அதுபோல் எனக்கு சொந்த பந்தங்கள்லாம் ஊர்லேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் ஒரு இரவு நான் அங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா நிறைய பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், பசுடைப்பு, கல்லெறி சம்பவங்கள், அதுபோல் பல பிரச்சனைகளை வந்து இந்த அரசாங்கம் சந்திச்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அங்கங்கே நிறைய பேர் பயங்கரமாக ஆயத்தமாயிட்டாங்க. பசு மறியலுக்கோ கல்லெறி இது எல்லாமே ஆயத்தமாயிட்டாங்க. அது நல்ல வேலை அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்துக்கு வந்து காவல்துறை வழிவகுக்கலை. இருந்தாலும் காவல்துறையிலையும் ஒரு சில அதிகாரிகளும் இதுக்கு பின்னணியில் செயல்பட்டுருக்காங்க. நம்ம இனத்தை சேர்ந்தவர்களும் சில பேர் இதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. இது எல்லாமே தேவரையாக்கு வெளிச்சம். விரைவில் வந்து எல்லாருடைய முகத்திலையும் நம்ம கிழிப்போம். நம்ம விடுதலைக்காக பாடுபட்ட அத்தனை தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போராளிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் லேடிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம ரேவதி நாச்சியார், அப்புறம் அங்கேருந்து நம்ம தொடர்ச்சி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.